நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆடுகளத்தில் கிரிக்கெட் வீரர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. ஆனாலும் சில சண்டைகளை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுதான் ஹர்பஜன் சிங் களத்திலேயே ஸ்ரீசாந்தை அறைந்தது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதியது. போட்டிக்கு பின் இரு அணி வீரர்களும் கைகுலுக்கிய போது ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இதனால் கண்கலங்கி நின்ற ஸ்ரீசாந்த் ஆத்திரத்தில் சண்டைக்கு செல்ல முயன்ற போது அங்கிருந்த சக வீரர்கள் ஸ்ரீசாந்தையும் ஹர்பஜன் சிங்கையும் தடுத்து நிறுத்தினர். இந்த வீடியோ வெளியாகி அந்த நேரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஹர்பஜன் அந்த சீசன் முழுவதும் விளையாட தடை விதிக்கப்பட்டார். பல வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இருவரும் அந்த கசப்பான நிகழ்வை மறந்துவிட்டதாகவே கருதப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் இருவரும் இணைந்து உணவு டெலிவரி செய்யும் செயலியின் விளம்பரத்தில் சேர்ந்து நடித்தனர். அந்த விளம்பரத்தில் ஸ்ரீசாந்தும் ஹர்பஜனும் ஒரு லிப்டில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அப்போது ஹர்பஜன் இந்த விஷயத்தை ஒரேடியாக தீர்த்துக் கொள்வோம் என்று கூறுவார். சில மாதங்களுக்கு முன்பு கூட அஸ்வின் ஒரு நிகழ்ச்சியில் ஹர்பஜன் சிங்கிடம் ஸ்ரீசாந்தை தாக்கியது குறித்த கேள்வி எழுப்பிய போது, என் கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து அந்த சம்பவத்தை நான் அகற்ற விரும்புகிறேன். நான் 200 முறை மன்னிப்பு கேட்டேன். அந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆன பிறகும் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் அல்லது மேடையிலும் நான் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அது ஒரு தவறு என்று பேசியிருந்தார். இப்படியெல்லாம் இருக்க 18 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீசாந்த், நான் ஹர்பஜன் சிங்கை மன்னிப்பேன், ஆனால் அவரை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என அவரை தாக்கி பேசியது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் ஒரு விளம்பரத்தில் நடித்த ஹர்பஜன் சிங் அவர்களை சரியாக அறையுங்கள் என அறைந்து காட்டுவது போல இருக்கும். அதிலும் ஸ்ரீசாந்தின் முக அமைப்பை கொண்ட ஒரு நபரை ஸ்ரீமான் என அழைத்து அறைவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றது. இது குறித்து பேசிய ஸ்ரீசாந்த், சமீப காலம் வரை எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த விளம்பரத்தில் நடித்து 1 கோடி ரூபாய் வரை சம்பாதித்தது மட்டுமல்லாமல் அதை தனது இன்ஸ்டா பக்கத்தில் அனுப்பி இதை ஷேர் செய்யுமாறு கூறினார். நான் அவரை இன்ஸ்டாவில் பிளாக் செய்துவிட்டேன் என தெரிவித்தார். தவறு செய்தவர்களை மன்னிக்கலாம், ஆனால் மறக்க கூடாது. மறந்தால் அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்வார்கள் என்பதற்கு அவரே மிகப்பெரிய உதாரணம். நான் அவரை மன்னித்து விட்டேன், ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அவரிடமே நேரடியாக கூறிவிட்டேன் என்றும் ஸ்ரீசாந்த் தெரிவித்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.